வாழுகிற காலகட்டம் ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும். அந்த மரணத்திற்கு அஞ்சி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிற இந்த குறைந்த காலத்தை பயனுள்ள அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும். நம்மளை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ரொம்ப வசதியா வாழ வச்சிருக்கிறான். ஆனா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா, அண்டை நாடுகள், ரொம்ப தூரமான பாலஸ்தீனம் போன்ற நாடுகள்ல முஸ்லிம் குடும்பங்கள் படக்கூடிய கஷ்டத்தை நம்ம பார்க்க முடியாது. பார்த்தால் பார்க்கிற கண்கள் கண்ணீர் வடிக்கும். அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. பாலஸ்தீன பகுதியில குண்டை போட்டு எல்லா மக்களுடைய பெரும்பாலான முஸ்லிம் குடும்பங்களுடைய வீட்டை உடைச்சிட்டாங்க. எல்லாம் தெருவுல தான் வசிக்கிறாங்க. அப்ப பனி பொழிவு ஏற்படக்கூடிய கடுமையான பனி காலத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறான்னா, தன்னுடைய 2 குழந்தைகள், 2 சிறுவர்கள், அவர்களை அரவணைத்து அந்த பெண்ணும் என்ன செய்யறா, அமர்ந்து அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக, கணவன் இல்லை, கணவனை கொண்டுட்டான், தந்தை தாயை கொண்டுட்டான், எல்லாத்தையும் கொண்டுட்டான், இருக்கிறது அனாதையாக 2 சிறுவர்கள், ஒரு தாய். தன்னுடைய அந்த 2 பிள்ளைகளையும் காப்பதற்காக கடுமையான பனிப்பொழிவுல ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து பொத்தி என்ன செய்யறாங்க, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அழுது கொண்டே பாதுகாக்கிறார்கள். ஒரு சிறுவன் என்ன செஞ்சுட்டான், மயக்கமுற்று இறந்துட்டானா என்னன்னு தெரியல. ஆனா தட்டி தட்டி எழுப்புறாங்க. அந்த சிறுவன் படுத்த நிலையில இருக்கிறான். கடுமையான பனிப்பொழிவு. இன்னொரு சிறுவன் என்ன செஞ்சுட்டான், நடுங்கிட்டு அப்படியே அழுது கொண்டு இருக்கிறான். அந்த பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறாள். எப்படியாவது அந்த குழியில தங்கி இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது இந்த குளிரிலிருந்து தப்பிக்க வேண்டும், காலை பொழுது எப்பொழுது வரும், சூரியன் எப்பொழுது வெளிப்படும் என்று பயந்து கவலையோடு கண்ணீர் விட்டு தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். குழியிலிருந்து வெளியே எந்திரிச்சு என்ன செய்யறாங்க, குழியை பூரா மூடுவதற்கு பெட்ஷீட்டை இழுத்து இழுத்து பார்க்கறாங்க. பெட்ஷீட் பத்தல, கீழே விழுகுது. அப்ப இருக்கிற அந்த பெட்ஷீட்டை போட்டு போர்த்தி கொண்டு அந்த பனிப்பொழிவை சமாளித்த அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நம்ம சொகுசா இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? ஏதாவது நம்முடைய வீட்டை அடிச்சுட்டானா, நம்ம நாட்டை விட்டு துரத்து போறானா, நம்மளை அழிக்க போறானா? எல்லாம் வசதியா வச்சிருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், வசதிக்கு மேல வசதியை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குறைந்த காலகட்டத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இவ்வளவு அழகா வாழ வச்சிருக்கிறானே, இவ்வளவு எந்த விதமான இழப்புகளையும் சந்திக்காமல் ரொம்ப சொகுசா வாழ வச்சிருக்கிறானே. நாம சந்திக்கிற இழப்புகள்லாம் எப்படிப்பட்ட இழப்புகளா இருக்கும்? ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவோம், வியாபாரம் ஆகாம போயிடும், வருமானம் கிடைக்காம போயிடும், ஒரு வாரத்துல ஒரு மாசத்துக்கு உண்டான வருமானம் கிடைக்காம போயிடும். அதுதான் நாம சந்திக்கிற இழப்பு. ஆனால் நம்முடைய குடும்பத்துல யாராவது நோய்வாய்ப்பட்டுருவாங்க, திடீர்னு ஒரு உயிர் இழப்புகள் ஏற்படும், இயற்கையான உயிர் இழப்புகள். அதுதான் நமக்கு சோதனையா தெரியுது, அது மிகப்பெரிய சோதனையா பார்க்கிறோம். ஆனா இதை விட கடுமையான அதிகமான யாராலும் நினைத்து பார்க்க முடியாத சோதனைகளை பல மக்கள் சந்தித்தும் அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாவை திட்டாமல் அல்லாவின் மீது நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாலஸ்தீன மக்களை பாருங்க, எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்க அவனே தகுதியானவன்.